ஐயில் மகமின்னு தாரணியீரேத்தம் இந்தத் தையில் மகத்துக்குச் சாத்துகின்றேன் துய்யமதிபத் தமிழிசைப்பிரான் பிறந்த நாளென்னு நத்தவர்கள் கொண்டாடும் நாள். திருமழிப்பிரான் என்கிற ஆழ்வார் அவதரித்த திவ்ய தேசம் திருமழிசை என்கிறது. அது எல்லாரும் அறிந்த ஒன்று. அந்த க்ஷேத்திரத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், பூமி அத்தனையும் சேர்த்து ஒரு பகுதியிலே தட்டிலே வைத்தால், மற்றொரு தட்டிலே இந்த திருமழிசை என்கிற திவ்ய க்ஷேத்திரத்தை மட்டும் வைத்தாலும் பூமியை காட்டிலும் இந்த திருமழிசை என்கிறது பெருமை உடைத்தாக இருக்கிறது என்று அதைத்தான் தனியனிலே உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர்மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று காட்டுகிறார்கள். அதனால் இந்த திவ்ய க்ஷேத்திரத்திற்கு மகீசார க்ஷேத்திரம் என்று பெயர் இருந்துதான். மகி என்னால் பூமி, அதனுடைய சாரம் என்று. ஆக இந்த மகீசார க்ஷேத்திரத்திலே அவதரித்த ஆழ்வாருக்கு என்ன திருநாமம் என்னால் அவருக்கு பக்திசாரர் என்று திருநாமம். ஆக சாரமான க்ஷேத்திரத்திலே அவதரித்தபடியினாலே, இவரும் சாரமான பக்தியை உடையவராயிருந்தபடியினாலே இவருக்கு பக்திசாரர் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆக மகீசாரத்திலே பிறந்த பக்திசாரர் என்கிற திருமழிசை பிரான் மற்ற ஆழ்வார்களையெல்லாம் காட்டிலும் இவருக்கு தனிச்சிறப்பு என்னவென்றால், இவரை பற்றி மணவாள மாமுனிகள் அருளி செய்கிற பொழுது துய்யமதி பெற்ற மழிசைப்பிரான் என்று அருளி செய்கிறார். துய்யமதி என்னால் என்ன? நல்ல தெளிவான ஞானத்தை பெற்றிருந்தவர் இவர் என்பதுதான் இவருக்கு பெருமை சொல்லப்படுகிறது. இப்படி துய்யமதி என்னால் என்னன்னா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனை தவிர வேறு யாருக்கும் பரத்துவம் கிடையாது, அவன் ஒருவனே பரதேவதை என்கிற அர்த்தத்தை தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே எப்படி காட்டினார் என்னால், நாராயணன் படைத்தான் நான்முகனை கேரார் பிறந்த சிவன் பிறந்தான் என்றும் சொல் என்று இப்படியெல்லாம் காட்டினார். திருவில்லாத்தேவரை தேரேல் மின் தேவு என்றும் காட்டி அருளினார். ஆக திரு என்கிற திருமகள் பெரிய பிராட்டியார் ஸ்ரீமகாலட்சுமியோடு கூடியவன் எவனோ அவனே பரம்பொருள் என்பதை நன்றாக அப்படி வற்புறுத்தி சொன்னவர் ஆகையினாலே இவரை துய்யமதி பெற்ற மழிசைப்பிரான் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மழிசைப்பிரான் பிறந்த நாளை யாரெல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று அவர் அருளி செய்கிற பொழுது, அவர் என்ன அருளி செய்கிறார் திருமழிசைப்பிரானை பற்றி மணவாள மாமுனிகள்? நல்தவர்கள் கொண்டாடும் நாள், நற்றவர்கள் நல்ல தவமுடையவர்கள் கொண்டாடுகிறார் என்று சொன்னார். நல்ல தவம் என்னால் எது என்னால், இருக்கிறதுக்குள்ள மிக உயர்ந்த தவம் என்று சாஸ்திரமே என்ன காட்டியிருக்கிறதுனா, அதிரிக்தம் தபசா என்று தப ஆகுன்னு எதை சொல்லித்துன்னா, எம்பெருமானுடைய திருவடிகளிலே நம்மை ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற அந்த பிரபத்தி, நீயே எனக்கு உபாயமாவாய் என்று எம்பெருமானே உபாயமாக கொள்ளுகிற பிரபத்தி, அதைத்தான் நல்தவம் என்று சொல்லிற்று. அதுதான் உயர்ந்த தவம் என்று சொல்லிற்று. அந்த தவத்தை உடைய பிரபன்னர்கள் எல்லாரும் இவருடைய அவதாரத்தை கொண்டாடுகிறார்கள் என்கிறது தான் மணவாள மாமுனிகள் காட்டுகிற அந்த திருவாக்கு. அவர் திருமழிசைப்பிரானே என்ன காட்டுகிறார்? ஒன்றி நின்று நற்றவம் செய்து ஊழி ஊழி தோறலாம் நின்று நின்று அவன் குணங்கள் உள்ளி உள்ளன் தூயராய் என்று நற்றவர்கள் என்று திருமழிசைப்பிரான் இந்த சப்தத்தை உபயோகப்படுத்தியிருக்கிறார். ஒன்றி நின்று எம்பெருமானிடத்திலேயே ஒன்றி நின்று நல்தவம் செய்து என்று, அதான் நல்தவம் செய்து என்னால் அவனிடத்திலேயே ஒப்படைத்து கொண்டு, அதையே பின்னாலே இவரே விவரிக்கிற பொழுது திருமழிசைப்பிரானை திருச்சந்த விருத்தத்திலே விவரிக்கிற பொழுது என்ன விவரிக்கிறார் என்னால், இறந்துரைப்பதுண்டு வாழியே மணீர் நிறத்தமாம் வரந்தரும் திருக்குறிப்பில் வைத்ததாகில் மன்னுசீர் பரந்த சிந்தை ஒன்றி நின்று நின்னபாத பங்கயம் நிரந்தரம் நினைப்பதாக நினைக்க வேண்டுமே என்று, பரந்த சிந்தை ஒன்றி நின்று நிரந்தரம் நினைப்பதாக, உன்னையே நினைத்திருப்பதாக நீ நினைக்க வேண்டுமே என்கிறார். ஆக பரந்த சிந்தை ஒன்றி நின்றுன்னு இங்கே சொன்னார், அங்கே ஒன்றி நின்று நத்தவங்கள் செய்துன்னு சொன்னார். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நத்தவர்கள் என்று மணவாள மாமுனிகள் உபதேசரத்ன மாலையிலே காட்டுகிறார். அப்படிப்பட்ட நத்தவர்கள் கொண்டாடும் நாள் அது திருமழிசைப்பிரான் அவதரித்த நாள் என்று அப்படி காட்டுகிறார். அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் அவர் அவதரித்த திவ்யதேசமான திருமழிசையிலே இப்பொழுது அவருடைய
உற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த திருமிழிசை பிரான் இங்கே குதிரை நம்பிரான் வாகத்திலே எழுந்தருளியிருக்கிறார். குதிரை நம்பிரான் என்னால் அது ஒரு ஆட்சியை செலுத்துகின்ற ஒரு வாகனம் அல்லவா? இப்பொழுது நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய தரிசனமாகிற இதையும் கூட அந்த குதிரை நம்பிரான் வாகனத்திலே எழுந்தருளி திருமழிசையாழ்வான் நம்மை வழிநடத்துகிறார் என்றே நாம் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட திருமழிசையாழ்வாருடைய கிருபைக்கும் ஆச்சாரியர்களுடைய கிருபைக்கும் ஆளாகி எல்லா விதமான நலன்களையும் எல்லாரும் பெற்று திகழ வேண்டும் என்று அடியேன் எல்லாருக்கும் அந்த துய்யமதியும் கிடைத்து நத்தவர்களாய் திகழ வேண்டும் என்றும் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன்.